திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு திட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டை சார்ந்த பிற தகவல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை எல்லாத்தையுமே எடுத்து ஒரே வீடியோவில் கொள்குறி வினாவாக தொகுத்து கொடுத்துருக்கோம். வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க தொடங்குங்க. இதில் ஃபஸ்ட்டு திட்டம் என்னன்னா பிங்க் ஆட்டோ திட்டம். இந்த பிங்க் ஆட்டோ திட்டத்தை பற்றிய சில கொள்குறி வினாக்களை பாருங்கள். பிங்க் ஆட்டோ திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்தல் தான் இந்த பிங்க் ஆட்டோ திட்டத்தோடைய நோக்கம். ஓகேங்களா? அதாவது விளக்கத்தை பாருங்கள். பிங்க் ஆட்டோ திட்டம் வந்து பார்த்தோன்னா சென்னையில் பெண்களால் இயக்கப்படுகிறது. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். பிங்க் ஆட்டோ திட்டத்தின் கீழ் ஒரு பெண் ஆட்டோ வாங்க வழங்கப்படும் மானியம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அப்படின்னா 1,00,000 ரூபாய் மானியம் கவர்மெண்ட் சார்பில் தராங்க. ஓகேங்களா? விளக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டத்தின் கீழ் சிஎன்ஜி கலப்பு எரிபொருளில் இயங்கும் 3 சக்கர வாகனங்களை வாங்க தகுதியுள்ள பெண்களுக்காக தலா 1,00,000 மானியம் வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிங்க் ஆட்டோ திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பெண்களின் தகுதிகளை சில தகுதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெண்கள் வந்து பார்த்தோன்னா அதுக்கு 25 முதல் 45 வயதுக்குள்ளே தான் இருக்க வேண்டும். பிங்க் ஆட்டோ திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பெண்கள் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்குமா, எஸ்எஸ்எல்சி அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்குமா, பாஸ் ஆகிருக்கணுமா. மேலும் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஓட்டுநர் லைசன்ஸ் வந்து பார்த்தோன்னா பெற்றிருக்கணும், உரிமம் பெற்றிருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 3 தகுதிகள் என்னென்னா 25 முதல் 45 வயது ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும், அப்புறம் அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தோன்னா வச்சிட்ருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அப்பா செயலி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்பா செயலி பற்றி சில தகவல்களை பாருங்கள். முதல்வர் ஸ்டாலின் தொடங்கிய அப்பா செயலி முதன்மை நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் இடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்துதல். அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த அப்பா செயலியோடைய முதன்மை நோக்கம். ஓகேங்களா? அப்பா செயலியின் மூலம் பெற்றோர்கள் எந்த விவரங்களை நேரடியாக கண்காணிக்க முடியும் அப்படின்னா மாணவர்களுடைய வருகை, ஓகேங்களா, அதுக்கப்புறம் மதிப்பெண்கள், அப்புறம் தேர்வுகள் பற்றின தகவல்களை வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணலாம், பெற்றோர்கள் நேரடியாகவே அவங்க வந்து பார்த்தோன்னா கண்காணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது 5வது கொஷின் பாருங்கள். அப்பா செயலியின் மற்றொரு அம்சம் என்ன அப்படின்னா அரசு திட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல். ஓகேங்களா? அரசு வந்து பார்த்தோன்னா என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிக்குது அப்படின்ட்டு அதில் வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? விளக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த செயலி வந்து பார்த்தோன்னா கல்வி நலத்திட்டங்கள், உதவித்தொகை, இலவச புத்தகங்கள் போன்ற அரசு திட்டங்கள் குறித்து பெற்றோர்களுக்கு வந்து பார்த்தோன்னா அறிந்து கொள்ளும்படியாக இந்த செயலி வந்து பார்த்தோன்னா வடிவமைக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் அன்பழகன் விருது அந்த தலைப்பில் சில தகவல்களை பாருங்கள். பேராசிரியர் அன்பழகன் விருதுக்கான சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்யும் மாவட்ட அளவிலான குழுவின் தலைவர் வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலர். அடுத்த கொஸ்டின். பேராசிரியர் அன்பழகன் விருதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் எத்தனை பள்ளிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னா 4 பள்ளிகளை. ஓகேங்களா? அந்த அன்பழகன் விருதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருந்து 4 பள்ளிகளை தேர்வு செய்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது 8வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்வதற்கான முக்கிய அடிப்படை காரணிகளில் எது ஒன்று. ஓகேங்களா? இல்லை கிடையாது, எது ஒன்று அப்படின்னா ஆப்ஷன் ஏ தேர்வு முடிவுகள் மற்றும் திறனறி தேர்வுகள், ஆப்ஷன் பி தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் உட்கட்டமைப்புகள், அதுக்கடுத்தது சி கல்விசாரா செயல்பாடுகள், அதுக்கடுத்தது ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா அனைத்தும் சரி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். ஓகேங்களா? இது எல்லாமே பொருந்தும். ஓகேங்களா? அந்த சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்வதற்கு இந்த 3 தகுதிகளும் பெற்றிருக்கணும். ஓகேங்களா? நான் விளக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னென்னா பொது தேர்வுகள் முடிவுகளை வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் திறனறி தேர்வுகளில் பள்ளி மாணவர்களின் பங்களிப்பு, தினசரி கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகள், வகுப்பறையில் தொழில்நுட்ப பயன்பாடு, கல்வி இணைய செயல்பாடுகள் மற்றும் கல்வி சாரா செயல்பாடுகள், உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை, விளையாட்டு போட்டிகள், கலைத்திருவிழா மற்றும் கட்டமைப்பு வசதிகள். இது எல்லாத்தையுமே வச்சு தான் வந்து பார்த்தோன்னா இந்த அன்பழகன் விருதுக்கு மாவட்ட வாரியாக 4 பள்ளிகளை தேர்வு செய்வாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில SC ST ஆணையம்
2025 ஓகேங்களா. இதில் 9வது கொஸ்டின் பாருங்கள். 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையத்தின் தலைவர் வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னா எஸ் தமிழ்வாணன் என்பவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகேங்களா. இதுக்கான விளக்கத்தை பாருங்க. 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையத்தின் தலைவராக முன்னாள் நீதிபதி, இவர் வந்து பார்த்தோன்னா நீதிபதியாக இருந்திருக்காரு. யாரு? எஸ் தமிழ்வாணன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகேங்களா. தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையத்துடைய துணைத் தலைவர் வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னா இமயம். ஓகேங்களா. இமயம் புள்ளி வைக்கணும். இமயம் என்கின்ற வா அண்ணாமலை என்பவர் தான் வந்து பார்த்தோன்னா SC/ST ஆணையத்துடைய துணைத் தலைவர். தலைவர் யார்? தமிழ்வாணன். துணைத் தலைவர் இமயம் என்கின்ற வா அண்ணாமலை. ஓகேங்களா. அதுக்கடுத்தது 11வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையத்தின் சட்டத்தின் கீழ் ஆணையத்தின் பொறுப்புகள் மற்றும் அதிகாரங்களில் எது ஒன்று ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா டி தான் வந்து பார்த்தோன்னா சரி. அனைத்தும் வந்து பார்த்தோன்னா இதில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து ஆப்ஷன்ஸும் சரி. ஓகேங்களா. அது என்னென்னு பாருங்கள். SC/ST மீதான அட்டூழியங்களை விசாரித்தல், குடிமை உரிமை மீறல்களை விசாரித்தல், பொது சேவையாளர்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்தல். ஓகேங்களா. இது மூணுமே வந்து பார்த்தோன்னா இந்த SC/ST ஆணையத்துடைய சட்டத்தின் கீழ் இதோடைய பொறுப்புகள் மற்றும் அதிகாரங்களில் ஆகும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது இதுக்கான விளக்கத்தை பாருங்கள். தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையத்தின் பதவிக்காலம் வந்து பார்த்தோன்னா 3 ஆண்டுகள். ஓகேங்களா. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர்களை துணைத் தலைவர்களை வந்து பார்த்தோன்னா நியமனம் செய்வாங்க. ஓகேங்களா. புரியுதுங்களா. இது வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பொறுப்புகள் மற்றும் அதிகாரங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது முதல்வர் மருந்தகம் திட்டம். 12வது கொஸ்டின் பாருங்கள். முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா மருந்துகளை மிக குறைந்த விலையில் வழங்குறது தான் வந்து பார்த்தோன்னா இந்த முதல்வர் மருந்தக திட்டத்துடைய முக்கிய நோக்கம் ஆகும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது முதல்வர் மருந்தகம் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்தோன்னா இந்த முதல்வர் மருந்தகம் திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த முதல்வருடைய மருந்தகம் திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் எத்தனை மருந்தகங்கள் செயல்படும் அப்படின்னா மொத்தம் 1000 மருந்தகங்கள் வந்து பார்த்தோன்னா செயல்படும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இவ்வளோ இதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக இது வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. வானிலை அறிக்கை பி அமுதா நியமனம் தலைப்பில் சில தகவல்களை பாருங்கள். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் RMC தென்மண்டல தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் அதிகாரி வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னா பி அமுதா. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். ஏன்னா முதல் பெண் அதிகாரி பி அமுதா என்பவங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அவர் தென் மண்டல தலைவராக நியமிக்கப்படும் முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையை அவர் வந்து பார்த்தோன்னா பெற்றுள்ளார். ஓகேங்களா. சென்னை வானிலை ஆய்வு மையத்துடைய அதாவது தென் மண்டல தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் அதிகாரி யார்? பி அமுதா என்பவங்க. ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தோன்னா முதல் பெண் என்பதனால இந்த தகவல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. பி அமுதாவுக்கு முன்பு சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னா எஸ் பாலச்சந்தர் என்பவர் தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கார். ஓகேங்களா. அதுக்கடுத்தது 17வது கொஸ்டின் பாருங்கள். பி அமுதா பெற்ற கூடுதல் சிறப்பு வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா முதல் பெண் வானிலை அறிக்கையை இது பண்ணுறதுக்கூடிய முதல் மண்டல தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா கூடுதல் சிறப்பும் ஒன்று பெற்றிருக்காங்களாம். அது என்னன்னா உலக வானிலை அமைப்பு சார்பில் வழங்கப்படும் விருது பெற்ற முதல் இந்தியர் வந்து பார்த்தோன்னா இந்த பி அமுதா என்பவர் தான். ஓகேங்களா. உலக வானிலை அமைப்பு சார்பில் வழங்கப்படும் விருது பெற்ற முதல் இந்தியரும் இவங்க தான். ஓகேங்களா. இவங்களுக்கு 2 சிறப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அதை நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதுக்கடுத்தது மாணவர் மனசு திட்டத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை வினா வடிவில் பாருங்கள். 18வது கொஸ்டின் பாருங்கள். மாணவர் மனசு திட்டம் எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா மாணவர்களின் குறைகளை
பள்ளி அளவிலே தீர்க்க. ஓகேங்களா, மாணவர்களுடைய குறைகளை அவங்கவுங்க பள்ளி அளவிலே தீர்க்கிறதுக்காக இந்த மாணவர் மனசு திட்டம் என்பது தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, மாணவர்கள் தங்கள் பிரச்சனைகளை தெரிவிக்க மாணவர் மனசு பெட்டிகளை தவிர வேறு எந்த தொலைபேசி எண்கள் வழங்கப்படும் அப்படின்னா 14417 அதுக்கப்புறம் 1098 என்ற 2 நம்பரை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி மாணவர்களுக்கு எதனா வந்து பார்த்தோன்னா பிரச்சனை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் எல்லாமே அணுகலாம். ஓகேங்களா, மாணவர் மனசு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்க 800 மனநல மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஓகேங்களா, ஒவ்வொரு பள்ளியிலும் அமைக்கப்படும் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு SSAC மாதந்தோறும் கூட்டம் நடத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாணவர் மனசு திட்டத்தை அறிவித்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஓகேங்களா, இந்தமாரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யார் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. மாணவர் மனசு திட்டத்தை அறிவித்த அமைச்சர் வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்ட்டு கேட்பாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 21வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு அரசின் மாணவர் மனசு பெட்டி திட்டத்தை சுரக்ஷா மித்ரம் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் வந்து பார்த்தோன்னா எது அப்படின்னா கேரளா. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் மனசு திட்டத்தை அப்படியே காப்பி அடித்து ஒரு மாநிலம் வந்து பார்த்தோன்னா சுரக்ஷா மித்ரம் என்ற பெயரில் வந்து பார்த்தோன்னா ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எந்த மாநிலம்னா கேரளம். ஓகேங்களா, சதய விழா. சதய விழான்ற தலைப்பில் இருக்கக்கூடிய சில கேள்விகளை பாருங்கள். 22வது கொஸ்டின். முதலாம் ராஜராஜ சோழனின் பிறந்த நாள் தஞ்சாவூரில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா சதய விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதற்கான விளக்கத்தை பாருங்க. சோழ பேரரசரான முதலாம் ராஜராஜ சோழனின் பிறந்த நாள் தமிழ் மாதமான ஐப்பசியில் அக்டோபர் நடுப்பகுதி முதல் நவம்பர் நடுப்பகுதி வரை சதய விழாவாக தஞ்சாவூரில் கொண்டாடப்படுகிறது. இது வந்து பார்த்தோன்னா சோழ மன்னரின் பெருமைகளை நினைவு கூறும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். கிபி 947ஆம் ஆண்டில் பிறந்த முதலாம் ராஜராஜ சோழனின் இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா அருள்மொழிவர்மன் ஆகும். இவர் வந்து பார்த்தோன்னா வரலாற்றில் ஒரு சிறந்த மற்றும் தொலைநோக்குடைய ஆட்சியாளராக புகழப்பெற்றார். முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் வந்து பார்த்தோன்னா கிபி 985 முதல் 1014ஆம் ஆண்டு வரை நீடித்தது. இவரது ஆட்சி இராணுவ வலிமை மற்றும் உள்ளார்ந்த நிர்வாக கொள்கைகளால் குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் கோயில் கிபி 1003 மற்றும் 1010ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் தமிழ்லையோ அல்லது ஹிஸ்ட்ரிலையோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா படிப்பீங்க. இதை வந்து பார்த்தோன்னா இது சம்மந்தமாக இருக்கிறதுனால இதில் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதுக்கடுத்தது 5வது காவல்துறை ஆணைய அறிக்கையை பாருங்கள். இந்த 5வது காவல்துறை ஆணைய அறிக்கை சம்பந்தமாக சில கேள்விகள் கொடுத்துருக்கேன். 23வது கொஸ்டின். தமிழ்நாடு காவல்துறையில் சீர்திருத்தங்களை பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட 5வது காவல்துறை ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா CT செல்வம் என்பவர். ஓகேங்களா, இதற்கான விளக்கம் வந்து பார்த்தோன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான CT செல்வம் தலைமையிலான 5வது காவல்துறை ஆணையமானது தனது இறுதி அறிக்கையை முதல்வரிடம் சமர்ப்பித்துள்ளது. 24வது கொஸ்டின் பாருங்கள். 5வது காவல்துறை ஆணையமானது எந்த முக்கிய அம்சங்களை குறித்து ஆய்வு செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்துள்ளது அப்படின்னா காவல்துறையில் ஆட்சேர்ப்பு நிலை மற்றும் ஓய்வு பெறும் நிலையை குறித்து இந்த 5வது காவல்துறை ஆணையம் வந்து பார்த்தோன்னா ஆய்வு செஞ்சு இந்த அறிக்கை வந்து பார்த்தோன்னா முதல்வரிடம் சமர்ப்பிச்சிருக்கு. ஓகேங்களா, விளக்கம் வந்து பார்த்தோன்னா தமிழக காவல்துறையில் சுமார் 1.3 லட்சம் பணியாளர்கள் வந்து பார்த்தோன்னா உள்ளனர். ஓகேங்களா, புதிய தலைமை நீதிபதி சம்பந்தமாக சில தகவல்களை பாருங்கள். 25 சென்னை உயர்நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னா நீதிபதி ஸ்ரீராம் என்பவர் தான் வந்து பார்த்தோன்னா பதவியேற்றிருக்கார். இந்த நீதிபதி ஸ்ரீராம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் என்று கூறப்படுகிறது. புதிய தலைமை நீதிபதிக்காக தமிழக ஆளுநர் பதவி பிரமாணம் வந்து பார்த்தோன்னா செய்து வைத்தார்.
ஓகேங்களா. அதாவது இந்த ஸ்ரீரா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சவர் யாருன்னா தமிழ்நாட்டுடைய ஆளுநர் தான் வந்து பார்த்தோன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு. ஓகேங்களா. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா 43 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது 27வது கொஸ்டின் பாருங்கள். விண்டர்ஜி இந்தியா 2024 மாநாடு சமீபத்தில் எங்கு நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் தான் நடைபெற்றது. அடுத்த 6 ஆண்டுகளில் தமிழ்நாடு எவ்வளவு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை உருவாக்க இலக்கை வந்து பார்த்தோன்னா வைத்துள்ளது இந்த மாநாடு அப்படின்னா 30 ஜிகாவாட். ஓகேங்களா. 30 ஜிகாவாட்டு வந்து பார்த்தோன்னா இந்த 30 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை உருவாக்க இந்த மாநாடு வந்து பார்த்தோன்னா இலக்கை வந்து பார்த்தோன்னா நிர்ணயிச்சிருக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்தது தூய்மை திட்டம் 2025 சம்பந்தமாக சில கேள்விகளை பார்க்கலாம். தூய்மை திட்டம் 2025 இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நிலையான மற்றும் விஞ்ஞான கழிவு மேலாண்மையை செயல்படுத்துதல். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா நிலையான மற்றும் விஞ்ஞான கழிவு மேலாண்மையை செயல்படுத்தி தான் இந்த தூய்மை திட்டம் 2025 நோக்கம். ஓகேங்களா. இதில் 30வது கொஸ்டின் பாருங்கள். தூய்மை திட்டம் 2025 வழிநடத்தும் மாநில செயற்குழுவின் தலைவர் வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னா தலைமை செயலாளர். ஓகேங்களா. இதுக்கான விளக்கத்தை பாருங்கள். பொது சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தூய்மையான தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கத்துடன் திட்டம் வந்து பார்த்தோன்னா செயல்படுகிறது. 2025 ஆண்டு சிறந்த திருநங்கை விருதுகளை பெற்றவர்கள் வந்து பார்த்தோன்னா யார் யார் அப்படின்னா ரேவதி மற்றும் கா பொன்னி என்பவங்க வந்து பார்த்தோன்னா சிறந்த திருநங்கைக்கான விருதுகளை வந்து பார்த்தோன்னா பெற்றிருக்காங்க. இதற்கான விளக்கத்தை பாருங்கள். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ரேவதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கா பொன்னி ஆகிய 2 திருநங்கைகள் இந்த விருதுகளை பெற்றனர். தமிழக அரசு 2021 முதல் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த திருநங்கை விருதுகளை வழங்கி வருகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சிறந்த திருநங்கை விருதுகளை வழங்கினார். ஓகேங்களா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா திட்டங்களும் கொடுத்துருப்பேன், தமிழகத்தை சார்ந்த எல்லா தகவல்களையும் தொகுத்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. இது 32வது கொஸ்டின் கிடையாது. இது தமிழகத்தின் மகப்பேறு மற்றும் குழந்தை உயிரிழப்பு குறைவு என்ற தலைப்பில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இதுதான் 32வது கொஸ்டின் ஸ்டார்ட்டு. ஓகேங்களா. 32வது ஸ்டார்ட் என்னென்னா 2020 ஆண்டில் தமிழகத்தில் 1000 மகப்பேறுகளுக்கு இருந்த மகப்பேறு உயிரிழப்பு விகிதம் 2025 ஆண்டின் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2020 ஆண்டுக்கும் 2025 ஆண்டுக்கும் மகப்பேறு உயிரிழப்பு விகிதம் வந்து பார்த்தோன்னா என்னவா ஆயிருக்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா என்ன ஆயிருக்கு 90லிருந்து 39 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. மகப்பேறு உயிரிழப்பு விகிதம் வந்து பார்த்தோன்னா 90லிருந்து 39 குறைஞ்சுள்ளது. அதாவது விளக்கம் பார்த்தோன்னா 2020 ஆண்டில் 1000 மகப்பேறுகளுக்கு 90 இருந்த உயிரிழப்பு விகிதம் 2025 ஆண்டில் 39 குறைந்துள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி மகப்பேறு உயிரிழப்பு விகிதத்தை பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா குழந்தை உயிரிழப்பு விகிதத்தை பார்க்க போகிறோம். இது 33வது கொஸ்டின். தமிழகத்தில் குழந்தை உயிரிழப்பு விகிதம் 1000 குழந்தைகளுக்கு அப்படின்னு தான் கணக்கிடப்படுறாங்க. இது வந்து பார்த்தோன்னா 2025 ஆண்டில் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது அப்படின்னா 8லிருந்து 7 குறைஞ்சுள்ளது. ஓகேங்களா. இதற்கான விளக்கம் வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில் குழந்தை உயிரிழப்பு விகிதம் 1000 குழந்தைகளுக்கு 8லிருந்து 7 குறைந்துள்ளது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா என்ன திட்டம்னா கலைஞர் கைவினை திட்டம். ஓகேங்களா. இது சம்மந்தமாக தகவல்களை பாருங்கள். 34வது கொஸ்டின். கலைஞர் கைவினை திட்டம் எந்த மத்திய அரசு திட்டத்திற்கு மாற்றாக தொடங்கப்பட்டது அப்படின்னா விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாக தமிழக அரசு தொடங்கின திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். ஓகேங்களா. இதற்கான விளக்கத்தை பாருங்கள். கலைஞர் கைவினை திட்டம் மத்திய அரசின் பிரதமர் விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாக தொடங்கப்பட்டது. கலைஞர் கைவினை திட்டத்திற்கு தகுதி பெறுவதற்கு குறைந்தபட்ச வயது வந்து பார்த்தோன்னா என்னென்னா 35 வயதாக
வயதாக இருக்க வேண்டும். இத்திட்டமானது 25 தொழில்களை உள்ளடக்கியது. 2 கொஸ்டினும் முக்கியமானது ஓகேங்களா. அதுக்கான தகுதிகள் வந்து பார்த்தோன்னா என்ன, 35 வயது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டத்தில் எத்தனை தொழில்கள் வந்து பார்த்தோன்னா உள்ளடக்கியது அப்படின்னா 25 தொழில்களை உள்ளடக்கியது ஓகேங்களா. அதுக்கடுத்தது 35வது கொஸ்டின் பாருங்கள். கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் எவ்வளவு வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படின்னா 50,000 முதல் 3 லட்சம் வரை வந்து பார்த்தோன்னா கடன் உதவி வந்து பார்த்தோன்னா வழங்குறாங்க ஓகேங்களா. தமிழ் வார விழா, அதுக்கடுத்த தலைப்பு வந்து பார்த்தோன்னா தமிழ் வார விழா ஓகேங்களா. தமிழ் வார விழா எந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தோன்னா அறிவித்துள்ளார் அப்படின்னா பாரதிதாசனுடைய பிறந்த நாளை தான் வந்து பார்த்தோன்னா தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படுறாங்க ஓகேங்களா. இந்த விழாவின் போது சிறந்த இளம் தமிழ் எழுத்தாளருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது வந்து பார்த்தோன்னா வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேங்களா. அது யாருன்ட்டு பின்னாடி லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் ஓகேங்களா. 37வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ் வார விழா எந்த நாட்களில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை வந்து பார்த்தோன்னா தமிழ் வார விழா வந்து பார்த்தோன்னா கொண்டாடப்படுகிறது. 38வது கொஸ்டின் பாருங்கள். எந்த நகரத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான மு. கருணாநிதி பெயரில் புதிய பல்கலைக்கழகம் நிறுவப்படும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தோன்னா அறிவித்துள்ளார் அப்படின்னா கும்பகோணத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த கருணாநிதி பெயரில் வந்து பார்த்தோன்னா பல்கலைக்கழகம் வந்து பார்த்தோன்னா நிறுவப்படும் அப்படின்ட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தோன்னா அறிவித்துள்ளார் ஓகேங்களா. அதுக்கடுத்தது பேரூர் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை ஓகேங்களா. சென்னையின் பேரூரில் அமையவிருக்கும் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை ஒரு நாளைக்கு எத்தனை மில்லியன் லிட்டர் வந்து பார்த்தோன்னா எம்எல்டி குடிநீரை உற்பத்தி செய்யும் திறனை கொண்டது அப்படின்னா 400 மில்லியன் லிட்டர் ஓகேங்களா. 400 மில்லியன் லிட்டரை அதாவது கடல் நீர்லேருந்து குடிநீராக மாற்றுமா இந்த பேரூர் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை திட்டத்தின் கீழ் 400 மில்லியன் லிட்டரை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுமா, கடல் நீரை நல்ல குடி தண்ணீராக மாற்றி கொடுக்குமா ஓகேங்களா. அதுக்கடுத்தது இந்த கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை திட்டத்திற்கு எந்த நிறுவனங்கள் வந்து பார்த்தோன்னா நிதி உதவி வந்து பார்த்தோன்னா செய்யுது அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய பன்னாட்டு கூட்டுறவு முகமை மற்றும் தமிழ்நாடு அரசு, இது ரெண்டுமே இணைந்து தான் வந்து பார்த்தோன்னா இந்த கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை திட்டத்திற்கு நிதியுதவி வந்து பார்த்தோன்னா வழங்குறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்தது இயற்கை வேளாண்மைக்கான நம்மாழ்வார் விருதுகள் ஓகேங்களா. இயற்கை வேளாண்மைக்கான நம்மாழ்வார் விருதுகள் வந்து பார்த்தோன்னா யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2025ஆம் ஆண்டிற்கான இயற்கை வேளாண்மைக்கான நம்மாழ்வார் விருதில் முதல் பரிசு பெற்ற கோயம்புத்தூரை சேர்ந்த விவசாயி வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னா ஜி. சம்பத்குமார் என்பவர் தான் வந்து பார்த்தோன்னா நம்மாழ்வார் விருதுக்கான முதல் பரிசை பெற்றுள்ளார் ஓகேங்களா. விளக்கம் வந்து பார்த்தோன்னா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தான் இந்த விருதுகள் வந்து பார்த்தோன்னா வழங்கப்படுகிறது ஓகேங்களா. 2வது விருதுகள் ஓகேங்களா. அதாவது 42வது கொஸ்டின் பாருங்கள். 2025ஆம் ஆண்டிற்கான நம்மாழ்வார் விருதில் 2ஆம் பரிசை வென்ற டி. ஜெகதீஷ் என்பவர் வந்து பார்த்தோன்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா. இதற்கான விளக்கம் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த டி. ஜெகதீஷ் என்பவர் நம்மாழ்வார் விருதில் 2ஆம் பரிசு வென்றதாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த வி. காளிதாஸ் ஓகேங்களா. நாகப்பட்டினத்தை சேர்ந்த வி. காளிதாஸ் 3ஆம் பரிசு பெற்றுள்ளார் ஓகேங்களா. இந்த 3 பேரும் எந்தெந்த ஊர் அவங்க பேர் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கடுத்தது வேலூரில் மூத்த குடிமக்கள் இல்லம் ஓகேங்களா. இந்த டாப்பிக்கில் என்ன தகவல்ன்ட்டு பாருங்கள். வேலூர் அருகே உள்ள அரியூர் கிராமத்தில் மூத்த குடிமக்கள் இல்லத்தை திறந்து வைத்தவர் வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னா திரௌபதி முர்மு ஓகேங்களா. நம்ம குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவங்க தான் வந்து பார்த்தோன்னா வேலூரில் அருகே உள்ள ஒரு கிராமம் ஓகேங்களா, அரியூர் என்ற கிராமத்தில் ஒரு மூத்த குடிமகள் இல்லத்தை வந்து பார்த்தோன்னா திறந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா. இதற்கான விளக்கத்தை வேலூர் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட அரியூர் கிராமத்தில் மூத்த குடிமக்களுக்கான இல்லத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மெய்நிகர் ஓகேங்களா அவங்க வந்து பார்த்தோன்னா என்னது கம்ப்யூட்டர்லேயே வந்து பார்த்தோன்னா திறந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்தது 44வது கொஸ்டின் பாருங்கள். இந்த கன்னிமாரா நூலகத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலை ஓகேங்களா, அது சம்பந்தமாக சில தகவல்களை பாருங்கள். 46வது கொஸ்டின். சென்னையின் எந்த நூலகத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலை வந்து பார்த்தோன்னா நிறுவப்பட உள்ளது அப்படின்னா கன்னிமாரா நூலகத்தில் தான் வந்து பார்த்தோன்னா
கார்ல் மார்க்ஸ் சிலை வந்து பார்த்தோன்னா நிறுவப்பட உள்ளது. மார்க்ஸின் 207வது பிறந்த நாளை முன்னிட்டு மே 5, 2025 அன்று முதல்வர் இந்த அறிவிப்பை வந்து பார்த்தோன்னா வெளியிட்டார். கார்ல் மார்க்ஸ் ஒரு புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர், ஓகேங்களா, புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர், ஓகேங்களா. இவருடைய சிலை தான் வந்து பார்த்தோன்னா கன்னிமாரா நூலகத்தில் வந்து பார்த்தோன்னா நிறுவப்படும் அப்படின்ட்டு முதல்வர் வந்து பார்த்தோன்னா அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு, ஓகேங்களா. அதுக்கடுத்தது வணிகர் தினம் வந்து பார்த்தோன்னா அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி சில தகவல்களை பாருங்கள். எந்த நாளை வணிகர் தினமாக அரசு அங்கீகரித்து அரசாணை வெளியிடப்படும் என தமிழக முதல்வர் வந்து பார்த்தோன்னா அறிவித்தார் அப்படின்னா மே 5, ஓகேங்களா. மே 5 தான் என்ன பண்ணாங்க, வணிகர் தினமாக அங்கீகரித்து அரசாணை வெளியிடப்படும் அப்படின்ட்டு தமிழக முதல்வர் வந்து பார்த்தோன்னா தெரிவிச்சிருக்காரு, ஓகேங்களா. வணிகர் தினத்தின் வணிகர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் வந்து பார்த்தோன்னா எது அப்படின்னா 9 சதுர மீட்டருக்குள் உள்ள பெயர் பலகைக்கு நகர்ப்புற வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாத பி வந்து பார்த்தோன்னா 24 மணி நேரமும் கடைகள் திறந்திருக்கும் 3 ஆண்டுகள் அனுமதி நீட்டிப்பு, ஓகேங்களா. அதுக்கடுத்தது ஆப்ஷன் சி, வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர்கள் வந்து பார்த்தோன்னா கட்டாயம், ஓகேங்களா. இந்த 3 ஆப்ஷனுமே சரி, ஓகேங்களா. அனைத்தும் சரியானவை, ஓகேங்களா. புரியுதுங்களா. வணிகர் நிறுவனத்தின் வணிகர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் வந்து பார்த்தோன்னா எது எதுன்னு கேட்பாங்க. இந்த 3மே சரி, ஓகேங்களா. இது 2மே சலுகைகளில் வரும். இது வந்து பார்த்தோன்னா கட்டாயம், ஓகேங்களா. அதாவது அறிவுறுத்தல் அந்த மாதிரி சம்மந்தமாக இந்த ஆப்ஷன் சி வந்து பார்த்தோன்னா வரும். இந்த 3மே சரிதான், ஓகேங்களா. அதுக்கடுத்தது ஆங்கில புலமையை மேம்படுத்த லெவல் ஆப் திட்டம், இது சம்பந்தமாக சில தகவல்களை பாருங்கள். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மாணவர்களின் ஆங்கில புலமையை மேம்படுத்த அறிமுகப்படுத்த உள்ள புதிய திட்டத்தின் பெயர் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா லெவல் ஆப் திட்டம், ஓகேங்களா. 50th கொஸ்டின், லெவல் ஆப் திட்டத்தின் மூலம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கில திறன்களை மேம்படுத்தப்படும் அப்படின்னா 6 முதல் 9 வரை படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுடைய ஆங்கில திறன்களை மேம்படுத்துறதுக்காக இந்த லெவல் ஆப் திட்டத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்கியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்தது அகல்விளக்கு திட்டம். அகல்விளக்கு திட்டத்தை பற்றின தகவல்களை பாருங்கள். அகல்விளக்கு திட்டம் யாருக்கான திட்டம் அப்படின்னா அரசு பள்ளி மாணவிகளுக்கான திட்டம், ஓகேங்களா. அகல்விளக்கு திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா மாணவிகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இடையூறுகள் இல்லாமல் பள்ளிக்கு செல்ல உதவுதல். அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த அகல் விளக்கு திட்டத்தோடைய முக்கியமான நோக்கம், ஓகேங்களா. இந்த அகல் விளக்கு திட்டத்தின் கீழ் எந்த வகுப்பு மாணவிகள் வந்து பார்த்தோன்னா பயன்பெறாங்க அப்படின்னா 9வதுலேருந்து 12வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து பார்த்தோன்னா இந்த அகல் விளக்கு திட்டத்தின் கீழ் பயன்பெறாங்க, ஓகேங்களா. அந்தந்த திட்டத்தோடைய நோக்கத்தையும் தெளிவாக எழுதி வச்சுங்க, ஓகேங்களா. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் சம்பந்தமாக சில கேள்விகளை பார்க்கலாம். 54வது கொஸ்டின் பாருங்கள். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் யாருக்காக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா முன்னாள் படை வீரர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் முன்னாள் படை வீரர்களின் மறுமணம் ஆகாத கைம்பெண்கள், படை வீரர்களுடைய பணியின் போது இறந்த கைம்பெண்கள், ஓகேங்களா, தகுதியுள்ள முன்னாள் படை வீரர்களின் மகன்கள் மற்றும் மணமாகாத அல்லது கணவனை இழந்த மகள்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம், ஓகேங்களா. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்க அதிகபட்சமாக எவ்வளவு கடன் வந்து பார்த்தோன்னா வழங்கப்படுகிறது அப்படின்னா 1 கோடி ரூபாய் வரை வந்து பார்த்தோன்னா கடன் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அந்த தகுதியுள்ள நபர்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்தேன் இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி தொழிலை வந்து பார்த்தோன்னா தொடங்கலாம், ஓகேங்களா. இதுக்கான விளக்கம் பாருங்கள். இந்த திட்டத்தின் கீழ் கடன் தொகையில் 30% வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, மூலதன மானியமும் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. முதல்வர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், ஓகேங்களா. இந்த திட்டத்தை பற்றின சில தகவல்களை பாருங்கள். 56வது கொஸ்டின், முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகித்து மண்வளத்தை பேணி காத்தல். அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்துடைய நோக்கம், ஓகேங்களா. இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் தமிழக அரசு ஒதுக்கிய நிதி வந்து பார்த்தோன்னா எவ்வளவு அப்படின்னா 20 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது, ஓகேங்களா. இத்திட்டம் முதற்கட்டமாக 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட செயல்படுத்தப்பட உள்ளது, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 58வது கொஸ்டின்,
வேளாண்மை துறை என்ற பெயர் எந்த துறை என மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னா வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்ட்டு பெயர் வந்து பார்த்தோன்னா மாற்றிருக்காங்க. விளக்கம் வந்து பார்த்தோன்னா உழவர்களின் நலனை பேணும் வகையில் வேளாண்மை துறை என்ற பெயர் வேளாண்மை உழவர் நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது இமைகள் திட்டம் சம்பந்தமாக சில கேள்விகளை பாருங்கள். இமைகள் திட்டம் எந்த குற்றங்களில் இருந்து பெண் குழந்தைகளை காப்பதற்காக தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பதுக்காக இந்த இமைகள் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இத்திட்டம் வந்து பார்த்தோன்னா பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை காக்க தொடங்கப்பட்டுள்ளது. இமைகள் திட்டம் வந்து பார்த்தோன்னா எப்போ தொடங்கினாங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஜூன் 23, 2024 அன்று தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. இந்த இமைகள் திட்டம் வந்து பார்த்தோன்னா எந்த காவல்துறை மண்டலத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. தமிழக காவல்துறை மண்டலம், அதுவும் வடக்கு மண்டலம். ஓகேங்களா. தமிழக காவல்துறை வடக்கு மண்டலத்தில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இமைகள் திட்டத்தை அறிமுகம் படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. இமைகள் திட்டம் மூலம் பாலியல் குற்ற வழக்குகளில் எத்தனை நாட்களில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னா 60 நாட்களில் இந்த இமைகள் திட்டத்தின்படி பாலியல் குற்ற வழக்குகளில் இருந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது அத்திக்கடவு அவிநாசி திட்ட சம்பந்தமாக சில கேள்விகளை பார்க்கலாம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் பயன்பெறும் மாவட்டங்கள் வந்து பார்த்தோன்னா எவை எவை அப்படின்னா கோவை, திருப்பூர், ஈரோடு. ஓகேங்களா. இந்த 3 மாவட்டங்கள் தான் வந்து பார்த்தோன்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் பயன்பெறுகிறது. ஓகேங்களா. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் பவானி ஆற்றில் உள்ள உபரி நீர் எந்த அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னா காளிங்கராயன் அணைக்கட்டு அதோடைய கீழ்ப்புறத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா. இந்த திட்டத்திற்கு மூலம் மொத்தம் 1045 ஏரிகள், குளங்கள், குட்டைகளில் இருந்து நீர் வந்து பார்த்தோன்னா நிரப்பப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் சம்பந்தமாக சில கேள்விகள் பார்க்கலாம். 64வது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா அரசு திட்டங்கள் மற்றும் சேவைகளை மக்களுக்கு விரைவாக சென்றடைவதை உறுதி செய்தல். ஓகேங்களா. அரசு திட்டங்கள் மற்றும் சேவைகள் மக்களை விரைவாக அடைவதை உறுதி செய்தல் தான் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தோடைய நோக்கம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் எந்த மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், நல்லா கவனிச்சிக்கிங்க. சென்னையை தவிர, ஓகேங்களா, சென்னை மாவட்டத்தை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டத்தை வந்து பார்த்தோன்னா தொடங்குவாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் வந்து பார்த்தோன்னா எப்போது வந்து பார்த்தோன்னா தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஜனவரி 31, 2024. ஓகேங்களா. இது பார்த்து வச்சுங்க. ஏன்னா 24 இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வருமானா கொஞ்சம் டவுட் தான். ஆனால் வந்து பார்த்தோன்னா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டத்துடைய சில கேள்விகளை பாருங்கள். புதுமை பெண் திட்டம் சம்மந்தமாக சில கேள்விகள் பாருங்கள். புதுமை பெண் திட்டத்தின் மற்றொரு பெயர் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். ஓகேங்களா. இதுதான் புதுமை பெண் திட்டத்துடைய இன்னொரு பெயர். ஓகேங்களா. இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு வந்து பார்த்தோன்னா மாதந்தோறும் எவ்வளவு உதவித்தொகை வந்து பார்த்தோன்னா வழங்கப்படுகிறது அப்படின்னா 1000 ரூபாய் வந்து பார்த்தோன்னா வழங்கப்படுகிறது. ஓகேங்களா. புதுமை பெண் திட்டம் எந்த வகுப்பு மாணவிகளுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவிகளுக்காக தொடங்கப்பட்டது. அதாவது இந்த திட்டமானது மாநில அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த பெண் மாணவிகளுக்காக வந்து பார்த்தோன்னா டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்தோன்னா அவர்களின் முன்னிலையில் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் வந்து பார்த்தோன்னா எப்போது தொடங்கப்பட்டுள்ளதுன்னா 5 செப்டம்பர் 2022. ஓகேங்களா. புதுமை பெண் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா அரசு பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் பெண் குழந்தைகளின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பது. ஓகேங்களா. ஏன் வந்து பார்த்தோன்னா காலேஜுக்கு போக சொல்ல அவங்க துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க அந்த காலேஜ் படிக்கும் போது மட்டும்தான் இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தோன்னா வாங்க முடியும். ஓகேங்களா. அதாவது உயர்கல்வியில் வந்து பார்த்தோன்னா பெண்கள் வந்து பார்த்தோன்னா அதாவது பள்ளி படிப்போடு நின்று விடாத உயர்கல்விக்கும் போனோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த திட்டத்தை வந்து பார்த்தோன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது புதுமை பெண் திட்டத்தில் உதவித்தொகை எப்போது வரை வழங்கப்படும் அப்படின்னா அவர்களின் கல்வி படிப்பு முடிக்கும் வரை. அவங்க வந்து பார்த்தோன்னா கல்லூரி வந்து பார்த்தோன்னா படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த 1000 ரூபாய் மாதம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா.
தமிழ் புதல்வன் திட்டம் சம்பந்தமாக சில கேள்விகளை பார்க்கலாம். தமிழ் புதல்வன் திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது? இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னா, அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கிறதுக்காக இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து பார்த்தோன்னா தொடங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா புதுமை பெண் திட்டம், அது வந்து பார்த்தோன்னா அரசு பள்ளி மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்க, ஓகேங்களா. ரெண்டுமே ஒன்று மாணவிகளுக்கான திட்டம், ஒன்று மாணவர்களுக்கான திட்டம், ஓகேங்களா. அதுக்கடுத்தது 74வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ் புதல்வன் திட்டம் எந்த வகுப்புகளில் படித்த மாணவர்களுக்காக பொருந்தும் அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்காக இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா பொருந்தும், ஓகேங்களா. விளக்கம் வந்து பார்த்தோன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா பொருந்தும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு முதல்வர் வந்து பார்த்தோன்னா தொடங்கி வைத்தார் அப்படின்னா கோவையில் வந்து பார்த்தோன்னா தொடங்கி வச்சிருக்காரு, ஓகேங்களா. தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு எவ்வளவு நிதி உதவி வந்து பார்த்தோன்னா வழங்கப்படும்னா மாதம் 1000 ரூபாய் வந்து பார்த்தோன்னா வழங்கப்படும், ஓகேங்களா. அது எப்படி புதுமை பெண் திட்டத்தில் எப்படி 1000 ரூபாய் கொடுத்தாங்களோ அதே போல் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கும் மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க, ஓகேங்களா. இத்திட்டத்தின் கீழ் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் வங்கி கணக்கில் மாதம் 1000 நேரடியாக செலுத்தப்படும், ஓகேங்களா. தமிழ் புதல்வன் திட்டம் வந்து பார்த்தோன்னா எந்த நாளில் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 9, 2024ஆம் ஆண்டு வந்து பார்த்தோன்னா தொடங்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா இந்த புதுமை பெண் திட்டத்துடைய இன்னொரு இதுதான், ஓகேங்களா. ரெண்டுமே ஒரே இதுதான், அதனால தான் ரெண்டுமே 1 by 1 கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அதுக்கடுத்தது ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். இந்த திட்டத்திலேருந்து சில கேள்விகளை பார்க்கலாம். ஆருயிர் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா அனைவருக்கும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி, அதாவது CPR வழங்குதல், ஓகேங்களா. அந்த அடிப்படை பயிற்சியை வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் வழங்குறது தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டத்துடைய முக்கியமான நோக்கம், ஓகேவா. இதுக்கான விளக்கம் வந்து பார்த்தோன்னா சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை வந்து பார்த்தோன்னா தொடங்கி வச்சார், ஓகேங்களா. 79வது கொஸ்டின் பாருங்க. ஆருயிர் திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தும் அமைப்பு வந்து பார்த்தோன்னா எது அப்படின்னா இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை வந்து பார்த்தோன்னா இந்த ஆருயிர் திட்டத்தை தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா செயல்படுத்துது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா 80வது கொஸ்டின் பாருங்க. 102 ஆம்புலன்ஸ் சேவை யாருக்காக இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்காக இந்த 102 ஆம்புலன்ஸ் சேவை வந்து பார்த்தோன்னா இலவசமாக வழங்கப்படுகிறது, ஓகேங்களா. அதுக்கடுத்தது பாதம் பாதுகாப்போம் திட்டம் சம்பந்தமாக சில கேள்விகளை பார்க்கலாம். பாதம் பாதுகாப்போம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்னன்னா சர்க்கரை நோயாளிகளின் பாத பாதிப்புகளை தடுத்தல், அதுதான் வந்து பார்த்தோன்னா பாதம் பாதுகாப்போம் திட்டத்துடைய முக்கிய நோக்கம், ஓகேங்களா. இந்த நோயை மட்டும் எந்த நோயின்ட்டு மாற்றி கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா 82வது கொஸ்டின். பாதம் பாதுகாப்போம் எந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும் அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு திட்டத்துடைய ஒரு பகுதி தான் இந்த பாதம் பாதுகாப்போம் திட்டம், ஓகேங்களா. அதுக்கடுத்தது 83வது கொஸ்டின், ஓகேங்களா. இதுக்கப்புறம் எந்தெந்த நாட்கள்லாம் எது கொண்டாடப்படுகிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். 83வது கொஸ்டின். எந்த நாள் சமத்துவ நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் நாள், ஓகேங்களா. அதுக்கடுத்தது 84வது கொஸ்டின். தமிழ் வார விழா மற்றும் தமிழ் கவிஞர்கள் தினம் ஆகிய இரண்டும் எந்த கவிஞரின் பிறந்தநாளை போற்றும் வகையில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பாரதிதாசனுடைய பிறந்தநாளை போற்றும் வகையில் கொண்டாடப்படுகிறது, ஓகேங்களா. விளக்கம் பாருங்க. ஏப்ரல் 29 தமிழ் கவிஞர்கள் தினம் பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா. அதுக்கடுத்தது நீலகிரி வரையாடு நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா அக்டோபர் 7, ஓகேங்களா. இதற்கான விளக்கம் அக்டோபர் 7 நீலகிரி வரையாடு நாள் என வனவிலங்கு பாதுகாவலர் டேவிட் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா. அதுக்கடுத்தது 87வது கொஸ்டின். மொழிப்போர் தியாகிகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 25ஆம் நாள் வந்து பார்த்தோன்னா மொழிப்போர் தியாகிகளின் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதுக்கடுத்தது கல்வி வளர்ச்சி நாள் யாருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறதுனா காமராஜருடைய பிறந்த நாளை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறாங்க, ஓகேங்களா. அந்த நாள் தான் என்னுடைய பிறந்த நாளும், ஓகேங்களா. விளக்கம் வந்து பார்த்தோன்னா பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி, ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க கல்வி வளர்ச்சி நாளாக
கொண்டாடுறாங்க. அதுவும் எந்த ஆண்டுலேருந்துனா 2006ஆம் ஆண்டு முதல் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. இந்த தேதியை ஜூலை 15ஆம் தேதியை 2006ஆம் ஆண்டுலேருந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். இதோட பார்த்தோன்னா தமிழ்நாட்டை சார்ந்த திட்டங்கள், தமிழ்நாட்டை சார்ந்த பிற தகவல்கள் எல்லாத்தையுமே ஒரே வீடியோ உங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரிவ்யூ இருந்தாலும் எனக்கு பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. எதனா கொஸ்டினில் டவுட் இருந்தால் அது எந்த கொஸ்டின் நம்பர்னு போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதுக்கப்புறம் எந்த டாபிக் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.